சற்று முன் வெளியான தகவல். ரேஷன் அட்டைதாரருக்கு முக்கியமான தகவல் வெளியுள்ளது. அது என்னன்னு பார்க்க போறோம். நீங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா, மறக்காம லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க நண்பர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்க. ஒரு நபர் ரேஷன் கார்டுதாரர்களுக்கு அரசு மருத்துவமனைகளில் தீவிர சிகிச்சை வழங்குவதில் காலதாமதம் செய்யக்கூடாது என்று தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. தமிழகத்தில் ஏழை எளிய மக்கள் மருத்துவ வசதிகளை அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகளில் கட்டணமில்லாமல் வழங்கும் வகையில் தமிழ்நாடு அரசால் கலைஞர் காப்பீடு திட்டம் தொடங்கப்பட்டு செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இத்திட்டத்தில் தமிழக அரசின் முதல்வர் மருத்துவ காப்பீடு திட்ட பயனாளிக்கு ஆண்டுக்கு வருமானம் ரூபாய் 1,20 லட்சமாக இருக்க வேண்டும். மத்திய அரசின் காப்பீடு திட்டத்திற்கு ஆண்டு வருமான வரம்பு இல்லை. இத்திட்டத்தில் சேர்வதற்கு ரேஷன் கார்டு, குடும்ப உறுப்பினர்களின் ஆதார் அட்டையின் நகல், வருமான சான்றிதழ் ஆகியவை தேவைப்படும். பயனாளிகள் கலெக்டர் அலுவலகத்தில் உள்ள உறுப்பினர் சேர்க்கை மையத்தில் விண்ணப்பிப்பதை சமர்ப்பித்து இதற்கான காப்பீடு அட்டையை எளிதாக பெறலாம். இது போன்ற சூழலில் மிக முக்கியமான அறிவிப்பு வெளியாகியுள்ளது. ஒரு நபர் ரேஷன் கார்டுதாரர்களுக்கு அரசு காப்பீடு அட்டை இல்லை என்றாலும் தீவிர சிகிச்சை வழங்குவதில் காலதாமதம் செய்யக்கூடாது என்று தமிழக அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளது. முழு வீடியோ லிங்க் கீழே இருக்கு. அதை கிளிக் பண்ணி பாருங்க.